அவ்வாறு மனிதன் ஆன்ம முக்திக்கான 4 வகையான நிலையிலிருந்து தெளிந்த பின்னர்தான் சித்தாந்த இன்பத்தை பெறுகின்றான். இவை அனைத்தையும் பெற்ற அரசனையே இறை என்ற பெயரால் நம் முன்னோர் அழைத்தனர். இத்தகையோர் துறவு என்பதை அடைய வேண்டும் என்று ஒதுங்கி வாழ்வதில்லை. தாம் கண்ட இன்பத்தை இவ்வுலகம் காணட்டும் என்ற விரிந்த நோக்குடன் மனிதன், விலங்கு, ஆண், பெண், வெளி ஒளி, வழி ஒளி இவற்றில் பேதாபேதமற்ற அந்த ஒரு பொருளையே கண்ட மகாபுருஷர்களில் ஒருவர்தான் நமக்கு திருக்குறள் தந்த அந்த சுத்த ஞானி. பரிசு பெறலாம் என்று பாடப்பட்ட நூல் அல்ல திருக்குறள். எம்மதத்தவர்க்கும் எக்குலத்தவர்க்கும் எந்நாட்டவர்க்கும் பொதுவான நீதிகளை தருகின்ற பெருமை பெற்ற நூல் திருக்குறள். பழமை புதுமை இவ்விரண்டிற்கும் இடையே கடந்து போன இடைக்காலங்களில் எத்தகைய சிதைவுக்கும் உள்ளாகாது துலக்கமாக விளங்குகின்றதிலிருந்தே இந்நூலின் பெருமையை எல்லோரும் உணரலாம். சிதைவுக்கு ஆளாகாது 1000 ஆண்டுகள் வாழ்ந்த ஞானியர் இம்மண்ணில் உண்டு என்றும், அத்தகைய ஞானிகளில் ஒருவர் திருமூலர் என்றும், அவர் ஆண்டுக்கொரு பாடல் வீதம் 3000 வருடங்கள் வாழ்ந்து 3000 பாடல்கள் பாடினார் என்றும் கூறப்படுவதை இன்றைய உலகம் அதை நம்பிவிடாது. ஏனெனில் நாம் பெருமை பெற்ற அரசை தொடர்ந்து பெறாது அந்நிய நாட்டினரான், அதுவும் 6000 மைல்களுக்கு அப்பால் இருந்து இயக்கும் ஒரு அரசை தலைமையாக கொண்டு இடைக்காலத்திலே நாம் பெருமை குறைந்து வாழ்ந்திருக்கின்றோம். மனித சட்டையை விடுத்த பின்னரும் ஞானியர் ஆவி நிலையில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றனர். அந்நிலையே பேதம் கடந்த பொது நிலை. அதை குறித்தே நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே என்று பெரியவர்கள் பாடியிருக்கின்றார்கள். நம்முடைய அருளாளர்கள் மண்ணுலகு விண்ணுலகு இவைகளில் சஞ்சரிக்கும் அஷ்டமா சித்தியை பெற்றிருந்தனர் என்று நம்முடைய பல நூல்கள் கூறுகிறது. அண்டம் சுருங்கிடில் ஆக்கை காழிவில்லை, பிண்டம் சுருங்கிடில் பிராணன் நிலைபெறும், உண்டி சுருங்கிடில் உபாயம் பல உல, கண்டங்கருத்த கபாலியும் ஆமே என்றும், வழியினை வாங்கி வயிற்றில் அடக்கில் பளிங்கொத்த காயம் பழுக்கினும் பிஞ்சாம் என்றும், நீல நிறனுடை நேரழையாளோடு சாலவும் புல்லு சதமென்றிருப்போர்க்கு ஞாலமறிய நரை திரை மாறிடும் பாலனும் ஆவார் பரானந்தி ஆணையே என்றும் திருமூலர் தாமடைந்த அந்த உண்மை நிலையை எல்லோரும் அடையும் பொருட்டு அந்த பாதையை நமக்கு தெளிவாக மறைக்காது காட்டுகிறார். அந்த உயர்நிலைக்கு வருவதுதான் சுத்த சைதன்ய நிலை. சுத்த சைதன்யம் என்பது பிறப்பும் இறப்பும் அற்ற நிலை. ஆதியிலிருந்து அந்தமறை சென்று முடிவில் தம்முடைய சொந்த நிலையையே அடைகின்ற நிலை. சமுத்திரத்திலிருந்து உருவாகி பின்னர் மழை பொழியும் போது எவ்வாறு அந்த நீரானது தான் இருந்த சமுத்திரத்தையே மீண்டும் அடைகின்றதோ அதுபோல ஆன்மாவும் தான் விடுபட்ட இடத்தையே மீண்டும் அடைகிறது. இதற்கு சான்றாகவே அந்தம் ஆதி எம்மனார் புலவர் என்று சிவஞான போதம் சொல்லுகின்றது. எந்த ஒன்றும் தான் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பும் நோக்கோடு பிரயாணம் செய்கின்றது. ஆகையினால்தான் அதன் ஆரம்ப காலத்திலும் அசைவு காலத்திலும் கூட மட்டுமல்ல, அது முடிவாக அடைவு பெறுகின்ற காலத்திலும் வட்ட வடிவாக இருக்கின்றது என்பதை ரசாயனமும் நிரூபிக்கின்றது. உலகில் ஒவ்வொரு ஜீவனும் ஓம்கார வடிவமாக விளங்குகின்றது என்று திருமூலர் கூறுகின்றார். அகர முதல எல்லாவற்றிலும் நானே இயங்குகின்றேன் என்று கீதையும் கூறுகின்றது. சப்தம் கடவுளிடத்திருந்தது, அது கடவுளின் வடிவாய் காட்சியும் சிருஷ்டியும் அளிக்கின்றது என்று கிறிஸ்தவ வேதமும் கூறுகிறது. அல்லாஹ் ஒருவனே எல்லாம் வல்லவனாகவும் எல்லாம் உள்ளவனாகவும் எல்லாவற்றுக்கும் ஆதார இருப்பிடமாகவும் இருக்கின்றான் என்று இஸ்லாத்தும் அந்த ஈடு இணையில்லாத இறைவன் ஒருவனையே இறைஞ்சி ஏற்றுகின்றது. அதைத்தான் அண்டாண்டங்களின் முடிவு சவுண்டு என்கிறது விஞ்ஞானம். இதைத்தான் நாதம் என்கிறது யோகம். அதுதான் நாதபிந்து கலாதி நமோ நம என்பதின் அர்த்தம். நாதமென்றால் சப்தம், விந்து என்றால் ஒளி. ஆக பரம்பொருள் ஒளிநிலை இயக்கங்களாகவும் சப்த அலைகளின் ஆற்றல்களாகவும் ஒன்றினுள் ஒன்றாய் ஒன்றிலிருந்து ஒன்றாய் உருவாகக்கூடிய உருமாறக்கூடிய அருள் அலைகளின் மறு உருவாக இந்த பிரபஞ்சத்தில் நமக்காக காரியத்தில் இருக்கின்றன என்பதை அருளாளர்கள் காண்கின்றார்கள்.
அதை அறிந்து கொண்டு அனுபவிக்க தெரியாதவர்கள் பல்வேறு விகற்ப குதர்ப்ப வியாக்கியானத்திற்கு வருகின்றார்கள். ஆண்டவனின் கருணையாக இருக்கின்ற அறிவுதான் அதுபோன்ற நபர்களுக்கும் அந்த உண்மை வெளிச்சத்தை காட்ட வேண்டும். இவ்வாறு ஆதியிலிருந்து பிறந்த அந்த சப்த ஒளியை நாமும் நம் கண்களால் காணக்கூடிய ஒளி வடிவமாக்கி எழுத்து ரூபம் நமக்கு கொடுக்கப்பட்டது. எழுத்துக்கள் உருவ எழுத்து, கோட்டெழுத்து, கோளெழுத்து, சதுர எழுத்து என 4 வகைப்படும். உருவ எழுத்துக்களாக தமிழ் இறந்த காலத்திலேயே சீன முதலிய பாஷைகள் நம்மை விட்டு பிரிந்தன. அது கோட்டெழுத்தாக இருந்த காலத்தில் சமஸ்கிருதமும் மற்றுமுள்ள பாஷைகளும் நம்மிடமிருந்து பிரிந்தன. வட்ட எழுத்தாக இருந்த காலத்தில் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற பாஷைகள் பிரிந்தன. இன்றைய தமிழ் எழுத்து இப்போது நாம் இறுதியாக காணுகின்ற சதுர எழுத்துக்களாக இருக்கின்றன. இந்த எல்லா வகையான மாறுதல்களையும் பெற்ற ஆதி மொழிதான் நம் தமிழாகும். எனவே நம்மிடம் இல்லாதது எங்கும் இல்லை. ஆனால் எங்கும் இல்லாத உயர்ந்த ஞானம் இந்த பிரணவ மொழியாம் தமிழிலே உள்ளது. அதை அறிந்து கொண்டால் இந்நாட்டிற்கு நல்லது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் காண்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம்.